இங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பணக்காரனே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க எந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா, இவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவனோட அம்மா இவனை லண்டனுக்கு டூருக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப இவங்க புக் பண்ணிருந்த ஹோட்டல்ல மேனேஜர் இவங்களை பார்த்ததுமே இவங்க சைனீஸ்னு தெரிஞ்சு ரூம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு. உடனே இவங்க சிங்கப்பூர்ல இருக்க இவனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் ஒண்ணு பண்றாங்க. போன் பேசிட்டு திரும்ப இந்த ஹோட்டலுக்குள்ள வராங்க. அதை பார்த்ததுமே அந்த மேனேஜர் வெளியில போலனா போலீஸை கூப்பிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த ஹோட்டலோட ஓனர் கீழே இறங்கி வந்து இவங்களை வெல்கம் பண்றாங்க. என்னடான்னு கேட்டா பரம்பரையா அவங்க வச்சிருந்த ஹோட்டல்ல ஒரே போன் கால்ல அவங்க வாங்கிடுறாங்க. அதை கேட்டதுமே அந்த மேனேஜரே இப்ப ஷாக் ஆயிடுறாரு. ஹோட்டல்ல ரூம் தராம இருந்ததுக்கு அந்த ஹோட்டலே வாங்கி இவங்க மாஸ்க் காட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பணக்காரவங்க. அப்படிப்பட்ட இந்த பையன் இவளை பார்த்ததுமே அடுத்த நிமிஷமே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கொஞ்சம் மாசம் கழிச்சு அவனோட ஃபேமிலிக்கு இவளை இன்ட்ரோ பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக ஃபிளைட்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணிருக்கான். இவன் உனக்கு ஏது இவ்வளவு காசு, எதுக்காக பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணன்னு கேக்குறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவன் யாருங்கிற விஷயமே அவன் கிட்ட சொல்றான். அப்ப கூட எந்த அளவுக்கு இவங்க பணக்காரங்கன்னு சொல்லாம ஜஸ்ட் அவனோட அண்ணா ஒரு ஆக்டர், என் தங்கச்சி ஒரு சூப்பர் மாடல், மத்த எல்லா பிசினஸையும் நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம்னு சிம்பிளா சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. இப்ப அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த வீடே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. அப்போன்னு பார்த்து அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. உள்ள போனதுமே அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில இவனோட அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இவளோட ஃபேமிலி பத்தின மொத்த ஹிஸ்டரியும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே காரணமா வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவன் காசு முக்கியம் இல்ல, இவதான் முக்கியம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான்.